about them. நான் ஒரு எப்படி ஒரு 1000 பிரசங்கம் கேட்டிருப்பேன். Maybe I would have heard 1000 sermons. அநேக ஊழியக்காரரை சந்திருக்கிறேன். I have met many servants of God. இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னோட அறிவு கெட்டின வரைக்கும் அந்த இரண்டு நபர்களை ரொம்ப வியாக்கியானம் பண்ணி பிரத்யட்சம் பண்ணி சொன்னதான ஒரு காரியத்தை நான் கேள்விப்படவில்லை. I haven't heard about anyone who had explained about these two people much. ஆமென். நான் அந்த சர்வீஸ் செஞ்சு இந்த இரண்டு நபர்களை குறித்து பேசினேன். Yet I had to talk about these two people in the sermon. அதை அன்னைக்கு பேசி முடிச்சிட்டு நான் ஒரு நாள் வந்து வாட்ஸ்அப் குரூப் நம்முடைய குரூப்பை பார்க்கும் பொழுது After the sermon, one day when I was going through the WhatsApp group, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பாஸ்டர் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸ் கொடுத்தான அந்த 3 நாட்கள் இயேசு எங்கே இருந்தார் என்ற தலைப்பிலே அங்கே செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. So the sermon that was said in the Good Friday service was about the 3 days where Jesus was. அதை நான் பார்த்த உடனே என்னோட மொபைல்ல அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். As soon as I saw it, I downloaded it. ஒரு நாள் நான் மாலை ஒரு 5 மணி இருக்கும் அல்கூஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஹோர்லண்ட்ஸ்க்கு வர வேண்டும், தேராவுக்கு வர வேண்டும். One day I had to travel all the way from Alkus to Dera. நல்ல பீக்கான டிராஃபிக் டைம். It was a peak hour with high traffic. சரி, அந்த நேரத்துல அந்த மெசேஜை போட்டு கேட்பேன், என்னோட ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன். So that day I decided to hear this sermon and I was hearing it on my way. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. I was very much shocked. ஏன் என்று சொன்னால் for what reason? அன்னைக்கு நான் 2 பேரை பத்தி பேசுனதுல பாஸ்டர் ரொம்ப அழகா தெளிவா ஒரு ஆளை பத்தி பேசியிருந்தார். I spoke about 2 people and pastor was very clear speaking about one person. அதை எனக்கு விவரமாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. I don't have time to elaborate. யாரை குறித்து பேசியிருந்தார்? About whom did he speak? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து பேசியிருந்தார். He spoke about Joseph who was from Arimathea. உங்களுக்கு நேரம் கிடைக்குனாக்க அந்த மெசேஜ் நீங்க போட்டு கேளுங்க. If you have time, hear the message once. அத ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். I would like to highlight one point from that. இயேசுவின் சீடர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். The disciples of Jesus were standing there. இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். His mother and his siblings were there. ஆண்டவர் இங்கே அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்து மரித்தவராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus was hanging in the cross dead after giving his spirit to God. அந்த இடத்துல யாரும் போய் அந்த டெட் பாடி அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு ஒருத்தனும் முன் வரவில்லை. Nobody came forward to take the body. ஒரே ஒருத்தன் வந்தான். Only one man came. அவன்தான் அரிமத்தியா ஊரான யோசேப்பு. That was the Joseph from Arimathea. பாஸ்டர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வார்த்தை. I like this word very much from what pastor. ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த 1.5 hours எப்படி போச்சுனே தெரியல, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டிட்டு வந்தேன். I enjoyed it very much that I didn't knew how the time passed by. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் நான் இதற்கு கேட்கலையே, கேட்டிருந்தா நான் ராசல் கைமா சபையில அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது எனக்கு. If I would have heard this word, I would not have gone to Russell Kaima to preach the other day. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. The one word he said. ஒருவேளை அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அதுக்கு முயற்சி எடுத்து அந்த சரீரத்தை வாங்கி திருவுடலை வாங்கி அவன் அடக்கம் பண்ணவில்லை என்று சொல்லி இருந்தாக்க அரசாங்க முறைமைப்படி என்ன அடக்கம் பண்ணுமோ அந்த அடக்கம் தான் நடந்திருக்கும். In case if this Joseph didn't come forward to take the body of Jesus, then the body of Jesus would have kept in the government places. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. இப்போ நாம தியானிக்க போறது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பற்றி அல்ல. And now we are not going to meditate about this Joseph. நாம இப்ப வந்து பார்க்கிறது சிரேனே ஊரானாகிய சீமோன். Now we are going to see about Simon, a Cyrenian. அவன் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? You know what he did? Literally ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாரத்திலே அவன் கொஞ்சம் பங்கு கேட்டான். He physically took part in the burden of the cross of Jesus. ஆண்டவர் தம்மை பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த பொழுது when Jesus was coming forward to take the cross, அவர் பிதாவினிடத்தில் ஹெல்ப் கேட்கவே இல்ல. Jesus never approached the Father for help. பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரே போட ஒருத்தன் காதை வெட்டி போவது கூட. Even when Peter sliced the ears of a man there, ஆண்டவர் அங்க சொல்றாரு, Jesus said, ஏவும் பட்டயத்தை தூக்கி உரையில போடு. Jesus asked him to put back his sword in the place. நீ நினைக்கிறியா? Do you think? இப்போ என் பிதாவினிடத்தில் கேட்டா எத்தனை தூதர்கள் அனுப்புவார் பாக்குறியா? Do you know how many angels my God will send if I ask him now? தேவ சித்தம் நிறைவேறணும். It is the will of God that should be accomplished. நான் ஒப்பு கொடுக்கணும். I have to surrender for that. நான் மரிக்க வேண்டும். I should die. அப்ப முற்றிலும் உங்களை என்னை போல ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது அவரால அந்த சிலுவை பாடுகளை முற்றிலுமாக அவரால முடிக்க முடியல. When he was in a carnal body like you and me, it was difficult for him to accomplish the cross. இதை பார்த்து கொண்டதான போர்ச்சேவர்கள் என்ன செய்தார்கள்? What did the people who looked unto it did? அங்கே லூக்கா 23:26 வாசிங்க, கொஞ்சம் தெளிவா வாசிக்கலாங்க. லூக்கா 23:26. 23:26 of Luke. Yeah.
ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டில் இருந்து வருகிற சிரேனே ஊரானாகி சீமோன். நல்லா கவனிக்கணும், அவனுக்கு ஊரு பேர் கொடுக்கப்பட்டாச்சு. அவன் ஊரு பேர் என்ன? சிரேனே. அவனுடைய பேர் என்ன? சீமோன். அங்க இன்னொரு வார்த்தை, அவன் நாட்டில் இருந்து வந்தவன். எந்த நாடுன்னு போடல, ஏதோ அங்க நாட்டில் இருந்து வந்தவன். அவள் இயேசுவை கொண்டு போய் நாட்டில் இருந்து வருகிற சிரேனே ஊரான சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் மேல் சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். So now these people pulled out a man named Simon from Cyrene who was coming out of the country, and they made him bear the cross of Jesus. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. Look at it, how blessed fortunate is this. இப்ப உங்க தரிசனத்துல, now in your vision, உங்க முன்னாடி, in front of you, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமக்க முடியாம அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போகும்போது, when Jesus is carrying the cross without able to carry it properly, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா, அந்த சிலுவையில கொஞ்சம் பாரத்தை தாங்கி சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தா, if you get an opportunity to bear the cross and support with him, எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? how many of you will be ready for that? Lift your hands please. அல்லேலூயா. சிரேனே ஊராகிய சீமோன் அங்கே அந்த பாரத்தை சுமந்தான் என்று வாசிக்கிறோம். Here we can read that Simon a Cyrenian lifted the burden. நாம இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுமக்க வேண்டியதில்லை, அவர் ஆல்ரெடி சுமந்து தீர்த்து விட்டார். Now Jesus has already finished carrying this cross, and thus we are not able to do it. நாம் சுமக்க வேண்டிய ஒரு பாரம் உண்டு. But there is a yoke for us to carry. அதைதான் நாம் சுமந்து ஆண்டவருடைய பாரம். That is what the yoke of Jesus. அப்போ ஆண்டவருடைய பாரம் என்ன? So what is the yoke of Jesus? ஆத்தும பாரம். It is the burden for the souls. அந்த ஆத்தும பாரம் இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? Do we have the burden for souls today? Let's all stand up. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்பலாம். நான் வாசித்த வசந்த எல்லாத்தையும் உங்களுடைய அப்படியே சிந்தையில கொண்டு வாங்க பார்க்கலாம். Bring into your mind for all the words that we have read now. அங்கே மோசேயினுடைய கரம் தாங்கிய இரண்டு பேரை குறித்து வாசித்தோம். We read about two men who lifted the hands of Moses. கர்த்தர் ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார். God gave the priesthood for Aaron. அந்த ஊருக்கு அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. The generation of Hur were blessed. கர்த்தர் அவனுக்கு தேவ ஞானத்தையும் ஆவியையும் தந்தார். God gave him the wisdom and knowledge of God. கர்த்தர் மோசேயின் பாரத்தை 70 பேர் மேல வைத்தார். The burden of Moses was distributed to 70 men. அவர்கள் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு சுமந்தார்கள். They accepted it happily and lifted it. அடுத்தபடியாக இங்கே ஆண்டவருடைய பாரத்தை சுமந்தான ஒருத்தரை பார்க்கிறோம். After that we saw a man who carried the burden of God. இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? What is the decision that we should take today? இந்த வேளையில் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? What is the decision that we should take now? எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். Let all your eyes be closed. நீங்க என்ன ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க? What are you going to ask God now? ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் டன் கணக்காக இருக்கிறது. Oh Lord, my burden is very heavy. நான் உலக கவலையிலே நான் சிக்கி தவிக்கிறேன். I'm being tied with the burden of the world. என்னுடைய கடன் பாரம் பெரிதா இருக்கிறது. My debts are very high. என்னுடைய ஹெல்த் பாரம் பெரிதா இருக்குது. My health condition is very poor. என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான பாரம் எனக்கு பெரிதா இருக்கிறது. I have a heavy burden towards my children. நிகழ்காலத்தை குறித்ததான பாரம். I have a burden with the present. எதிர்காலத்தை குறித்ததான பாரம். I have a burden about the future. என்னுடைய வாழ்க்கை குறித்ததான பாரம். I have a burden about my life. இதெல்லாம் ஆண்டவர் மேல வச்சிட்டேன். I've cast everything on you. ஆனால் நீர் கொடுக்கதான நுகத்தை சுமப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். And I am ready to take your yoke. வருகின்ற காலத்துல நான் அதை செய்வேன். I'll do it in the coming days. இந்த வருஷம் 2025 டிசம்பர் 31க்கு முன்பதாக, before the end of this year 2025, என்னால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். At least one soul should be saved because of me. நான் அதை கண்டிப்பா செய்வேன். I'll do it for sure. அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I will take this yoke. அன்றைக்கு மோசேயின் கரம் தாங்கியது ஊரை போல. Like the who hold on to the Moses. அவருடைய கரத்தை நாம் தாங்கும் பொழுது, when I hold on to his hand, கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். My God will bless me and my children. அல்லேலூயா. என்ன ஒரு ஆனந்தம். What a blessing is this. சந்தோஷத்தில் பூரிக்க வேண்டும். We should be very happy. ஹalleluya. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே.
யோர்தானை கடந்தோம். அவர் பலத்தால் யோர்தானை நம் வாழ்க்கையில வருகிறதான யோர்தானை கடக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் மாத்திரம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வாயும் மௌனமா இருக்க வேணாம். தயவு செய்து மௌனமா இருக்க வேணாம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் 31க்குள்ள ஜனவரி டிசம்பர் 31க்குள்ள ஆண்டவரே, நான் நுகத்தை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக நான் ஒருத்தரையாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவேன் என்று இன்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர், உனக்கு சித்தம் உண்டால் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன், உனக்கு சித்தமா இருக்கிறியா? நீ அதை விரும்புகிறியா? அதற்குண்டான ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் தள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். கர்த்தாவே, எங்கள் சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்து வந்தால் ஒருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரியமான சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே சோதரங்கத்தாவே வர்ஷிப் பகுதியில் இடைப்பட்டீர். ஆண்டவரே, சோதரங்கத்தா செய்திகள் மூலமாக இடைப்பட்டீர். ஆண்டவரே சோத்ரம், நாங்கள் கேட்ட வசனத்தை அப்படியே மறந்து விடாதபடிக்கு அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே சோதரங்கத்தா உம்முடைய பாரத்தை எங்கள் மேல் வையும். ஆண்டவருடைய நுகத்தை சுமக்க ஆண்டவருடைய சுமை எளிதா இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சுகத்தை உங்களுடைய நுகத்தை சுமக்கிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே சோத்ரம், 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 சோத்ரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் எங்களுடைய கூட இருந்து வழி நடத்தி ஆண்டவரே, வருகின்ற நாட்கள் வருகின்ற வாரம் முழுவதும் எங்களை கண்ணன் கருமணி போல பாதுகாத்து அடுத்த வாரம் மீண்டும் திருநாமத்தின் நிமித்தம் நாங்கள் கூடி வரும் வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உங்களுடைய தயவு, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் எப்பொழுதும் தங்கி தாபரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.